ஹலோ. இன்றைக்கி வந்து கருவேப்பிலை இல்லாமல் இருந்துச்சு. ஸோ தோட்டத்தில் போய் பிச்சுட்டு வந்து 1 வீக் ஆகிற மாதிரி ஸ்டோர் பண்ணியாச்சு. மட்டனுக்காக சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் எல்லாம் க்ளீனாக உரித்து வச்சுருந்துச்சு. மட்டன் இன்னும் எடுத்துகிட்டு வரல. ஸோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரைஸ் அதெல்லாம் ஒரு சைடு ரைஸும் வெந்துட்டுருக்கு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வேறு போகிறாங்க. அந்த டைமுக்கு வந்து அவங்களுக்கு மட்டன் செய்ய முடியாது. ஸோ தோசை ஊற்றி சிம்பிளாக தக்காளி சட்னி கொஞ்சம் செஞ்சு ஒரு முட்டை ஆம்லேட் மட்டும் போட்டு அவங்களுக்கு வந்து சாப்பிட பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு. நாங்கள் வந்து மெதுவாக மட்டன் குழம்பு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி ஆனியன் கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி, உப்பு, காரம், மிளகா ஒன்றே ஒன்று போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டேன் தோசை. அப்புறம் முட்டை ஆம்லேட் அவங்கள சாப்பிட வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து மட்டன் வந்துருச்சு. மட்டனை க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடில் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதெல்லாம் வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு இது வந்து கொஞ்சம் சிக்கனும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துச்சு. அது கொழும்பெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு எனக்கு வந்து இந்த ஈரல் போட்டு கேஸில் சுட்டு சாப்பிட்டா பிடிக்கும். ஸோ அதனால எடுத்து கேஸில் சுட்டு சாப்பிட்டேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். யார் இந்த மாதிரி ஈரல் வந்து சுட்டு சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுட் விலாக்ஸ் வந்து பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைஸு, மட்டன் குழம்பு, அப்புறம் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கான வீடியோ இதுதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.